கலவர பூமின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து என்னைக்குடா ரெட் கார்டு எப்ப குடுப்பாங்க? ரெட் கார்டு எப்ப குடுப்பாங்கன்னு ரெட் கார்டு குடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா, ரெட் கார்டு ஏன்டா குடுத்தீங்க? ரெட் கார்டு ஏன்டா குடுத்தீங்க? அப்படின்றாங்க. இப்ப என்னன்னா, எதுக்கு ரெட் கார்டு குடுத்தீங்க? அப்படி சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச்சு போயிட்டு இருந்தாலும், உள்ளக்க பார்த்தா எல்லாம் பிளாஸ்ட் பிளாஸ்ட் அப்படிங்கிற மாரி பூமாய் வெடிக்கிறாங்க எல்லாரும். உள்ள வந்த ஃபர்ஸ்ட் வந்த வியன்னாவாக இருக்கட்டும், இப்ப வரைக்கும் வந்துட்டு இந்த கடுக போட்டா எப்படி டப டபன்னு வெடிக்கும் அந்த மாரி வெடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா வந்துட்டு ரம்யா ஒரு பக்கம். ஸோ என் வாயால சொன்னா நல்லா இருக்காதுங்க. 24/7 பார்க்குறவங்க நீங்க தான். சொல்லுங்க. உள்ள என்ன நடக்குது? என்ன அப்படின்னா வந்து, ஆக்சுவலா எல்லாருக்குமே உள்ள வந்து செலிப்ரேஷன் பண்ணணுன்றதுக்காக தான் உள்ள அனுப்பப்பட்டிருக்காங்க. ஆனா, அவங்கள அறியாமலே இந்த ஒரு நபர்னால தானே நம்ப நாமினேட் செய்யப்பட்டு வெளியில போனோம். இந்த ஒரு நபர்னால தானே நம்ப வந்து வேற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயி வேற ஒரு ரூட்ல போனோம். அப்படிங்கிற அந்த கோவத்த வந்து காமிக்க வேண்டிய ஒரு இடம் இதுதான். ஏன்னா, இந்த இடத்துல தான் அவங்க அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு வெளியில போனது. நாமினேட் இவங்களால செய்யப்பட்டு போனது. அப்போ இந்த இடத்துல அத கிளியர் பண்ணி ஆகணும். வெளியில போயிட்டு நீ அடிச்சுக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு நீ பேசாம தான் இருக்க போற. ஆனா நீ யாருன்றத இங்க நான் எக்ஸ்போஸ் பண்ணணும்ல. இது எனக்கு குடுக்கப்பட்டிருக்க லாஸ்ட் சான்ஸ். நான் எக்ஸ் கண்டஸ்டன்ட்டா வந்திருக்கேன். அப்ப நான் அத ப்ரூவ் பண்ணிட்டு தான் போவேன். இந்த ஒரு ஓட்ட நான் கலச்சு விட்டு தான் போவேன். அப்படிங்கிறது தான் வந்து இந்த வாரம் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். சோ ஃபர்ஸ்ட் வந்து வியானா ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களோட தரப்பு நான் கூட நீங்க சொன்னீங்கல பிராங்கா இருக்குமோன்னு. இல்ல. அது இல்ல, நான் கூட ஒரிஜினலாவே அவங்க நினைச்சேன். வந்து பிராங்கா இருக்கும்னா, ஒரு விஷயம் பிராங்க் ஆச்சு. யாரையும் அவங்க கூட்டிட்டு போல. நான் அதத்தான் நினைச்சேன். என்னைய வந்து 2 பேர கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோம்னா, அது பிராங்க் ஆயிருமோன்னு நினைச்சேன். பட் அது பிராங்க் ஆவல. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு, எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு அரோரா உட்கார்ந்துருக்காங்க. அப்ப வியன்னா சொல்றாங்க, "எங்க அம்மாவுக்கு வந்து பார்வதிய தான் பிடிக்கும்" அப்படின்னு சொல்லும்போது, ஆ எனக்கு ஏதோ ஒரு விஷயம் புடிச்சு தள்ளி விட்டுறனால பிடிக்குமா? அப்படிங்கிற மாரி ஒரு நக்கல் சிரிப்பு சிரிச்சாங்க. ஸோ எல்லா இடத்துலயும் வந்து வியன்னா வந்துட்டு கேட்க வேண்டிய கேள்விய கேட்டுட்டு தான் இருக்காங்க. இதுல குறிப்பா என்ன கேட்கணும்னா வந்துட்டு, எல்லாரும் இப்போ சாண்ட்ராவ வந்து அட்டாக் பண்றாங்க. மறைமுகமாலாம் இல்லங்க. நேரடியாவே சாண்ட்ராவ அட்டாக் பண்றாங்க. ரம்யாலாம் "நீ என்ன பாம்புனா? நான் என்ன அனகோண்டாவா? எப்படி நீ என்ன பாம்புன்னு சொல்லலாம்? விஷங்கிற?" அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய தகராறு எல்லாமே போயிட்டு இருக்கு. விக்ரம ஒரு பக்கம் ரோஸ்ட் பண்றாங்க. இல்ல இந்த எனக்கு ரோஸ்ட் இல்ல வந்து இல்ல இப்ப பேசும்போது எனக்கு என்ன சொல்றது? எப்படி உங்க கேட்கறதுன்னு முகத்துல ஒரு ஒளி வட்டத்த நான் பார்க்குறேன். சொல்றேன். என்ன அப்டின்னா, ஆ முன்னாடி நம்ம செஞ்சதுக்கு தான் இப்ப அனுபவிப்போன்ற ஒரு பழமொழி இருக்கு கர்மா இல்லையா? கர்மா. கர்மா இஸ் அ பூமராங் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த 90 நாள் நீ ஒருத்தவங்கள வச்சு ஆட்டம் ஆடுனல்ல, அந்த ஆட்டம் தான் உனக்கு இப்ப ரிவர்ஸ்ல அடிக்குது. நீ வேணா அது "ஏய் எனக்கு அடிக்கலையே, எனக்கு வலிக்கலையே" நீ சொல்லலாம். ஆனா உனக்கு வலிக்குது. நான் அழுவலையேன்னு சொல்லலாம். ஆனா நீ அழுவுற.